அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நல்ல வேளையிலும் கூட இப்பொழுதும் சிறு பிள்ளைகள் எப்படி ஆபத்திலிருந்து எப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து விலக்கி பாதுகாக்கப்பட எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் வாசித்து தியானிக்க இருக்கிறோம். அதுக்கு ஆதாரமாக புலம்பல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எழுந்திரு, ராத்திரியிலே முதல் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூச்சித்தும் போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. போதும். இந்த வேளையிலே தேவன் தாமே இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசும்படியாக அவர்களிடம் ஜெபிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் அப்பா. கிருபை இரக்கம் மிகுந்த எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, அப்பா இப்பொழுது ராஜா ஆண்டவரே இந்த வாசித்த இந்த வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவரே கர்த்தாவே இதை கேட்க போகிற ஆண்டவர் அப்பா உடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய நாமம் மகிமைப்படட்டும். சகல துதியும் கனத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது இந்த வசனத்தினுடைய கடைசி பின்பகுதியை பார்க்கும் பொழுது, பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்ட வேத வசனத்தை படி நம்ம பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் ஆண்டவர் குழந்தைகளை எல்லா குடும்பங்களையும் கொடுத்திருக்கிறார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், ரத்தத்தின் கனி அவரால் கிடைக்கும் ஈவு என்று சொல்லி வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே தேவன் எல்லா குடும்பங்களும் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த பிள்ளைகள் ஆண்டவர் கொடுக்கும் பொழுதே பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டத்தை தேவன் கொடுத்து அந்த பிள்ளைகளை இந்த உலகத்திலே ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் அந்த தேவன் ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற அந்த திட்டத்திற்கு விரோதமாக சாத்தான் இந்த உலகத்தில் அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக, அதாவது அவருடைய பிராணனுக்கு விரோதமாக போராடுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த உலகத்தில் அநேக காரியங்களை குறித்து நாம் பார்க்க முடியும். பிள்ளைகளுக்கு விரோதமாக பல தீமைகள், சிறு குழந்தைகளுக்கு விரோதமாக அநேக தீமைகள் நடந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். கடந்த நாட்களில் கூட இந்த லீவ் நாட்களில் கூட பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க நிறைய பேர் அநேக விபத்துகளில் அவர்கள் மறித்து போகிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட தீமைகளிலிருந்து அவர்களை பாதுகாக்கும்படியாக அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. ஏன்னா பசியினால் மூச்சித்து போகிற குழந்தைகளின் பிராணனுக்காக, நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக மாத்திரமல்ல, இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா சிறு குழந்தைகளுக்காகவும் நம்ம அதிகமாக இந்த ஒரு நாட்களில், நம்ம இந்த கடைசி நாட்களில் நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த சிறு குழந்தைகளுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த குழந்தைகளை கர்த்தர் பாதுகாக்கிறார். வேதத்தில் கூட நம்ம வாசிக்க பார்க்கும் பொழுது யாத்ராகமம் எழுதின புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தினுடைய அந்த கடைசி பகுதியிலாம் பார்க்கும் பொழுது அந்த நாட்களில் இருந்த அந்த பார்வோன் ராஜா அந்த தேசத்தில் பிறந்த, அந்த எகிப்து தேசத்தில் பிறந்த எல்லா ஆண் பிள்ளைகளையும், குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிறந்த ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடும்படியாக ஒரு கட்டளை கொடுத்தான். அந்த கட்டளை கொடுத்த பொழுது அவன் ஏன் அந்த கட்டளை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் மிகுதியும் பலத்தில் பெருகினார்கள். அது மாத்திரமல்ல, அந்த நாட்களில் பிறந்த அந்த குழந்தைகள் ஒரு குழந்தையான அந்த மோசையின் மூலமாக தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். அதனால அந்த மோசையை அழிக்கணும்னு சொல்லி பிசாசானவன் எப்படியும் போராடி பார்த்தான். ஆனாலும் ஆண்டவர் அந்த மோசையை தேவன் பாதுகாத்து ஆண்டவர் ஒரு பெரிய இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு பெரிய இரட்சகனாக ஆண்டவர் பயன்படுத்துவதை நம்ம பார்க்க முடியும். ஆகவே இந்த நாட்களில் அந்த மோசையினுடைய தாய் அந்த மோசையை பாதுகாக்கும்படியாக அவர்கள் மிகவும் பிரயாசப்பட்டு அந்த குழந்தைக்காக அவர்கள் அநேக முயற்சிகளை செய்து ஒரு நாணல் பெட்டியை செஞ்சு பிசினும் தைலமும் பூசி அந்த குழந்தையை என்ன செய்தார்கள், பாதுகாத்து அந்த குழந்தையை எடுத்து வளர்த்து அந்த குழந்தைக்கு சிறு வயதிலே ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொடுத்து தேவனுடைய கிருபையில அந்த குழந்தை வளரும்படியாக பிற்நாட்களில் அந்த மோசே ஒரு பெரிய தலைவனாக இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு பெரிய இரட்சகனாக வெளிப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். ஆகவே இந்த நாட்களில் நம்ம அதிகமாக சிறு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாட்களில் கூட பார்க்கும் பொழுது அந்த நாட்களில் இருந்து அந்த ஏரோது ராஜா ஒரு கட்டளை போட்டான். 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும், வெள்ளைக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் 2 வயது
போட்டான். அந்த கட்டளை போட்ட பொழுது அந்த இடத்துல நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த மத்தேயு 2 அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது தெரியும். அப்பொழுது யோசேப்புக்கு ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி பிள்ளையை என்ன செய்வான், ஒரு கொலை செய்ய தேடுவான். அதனால நீங்க பிள்ளையை கூட்டிட்டு இன்றைய இரவே போங்கன்னு சொல்லி தேவ தூதனால கட்டளை கொடுக்கப்பட்ட பொழுது அந்த யோசேப்பும் மரியாவும் இயேசுவானவன் பிள்ளையை தூக்கி கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த தேசத்திலிருந்து பெத்லகேம் தேசத்திலிருந்து எகிப்துக்கு போனார்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்க முடியும். அப்படியான நாட்கள்ல பிள்ளைகளுடைய பிராணனுக்கு விரோதமாக பிசாசானவன் போராடுகிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் தேசத்துல சிறு பிள்ளைகளை கொலை செய்யும்படியாக அவர் சின்ன வயதிலேயே அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துகளை விபத்துகளை கொடுத்து பிசாசு அவர்களோடு கூட போராடி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். ஆகவே இந்த கடைசி நாட்களில் தேவ ஜனங்களாகிய நாம் இந்த சிறு பிள்ளைகளுக்காக நம்ம அதிகமாக கரிசனையோடு நம்ம ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு இருக்கிற இந்த சிறுவர்கள் தான் நாளைக்கு தேசத்துல அவர்கள் தேவ பக்தியுள்ள சந்ததிகளாக தேவனுடைய கரத்தில் பயன்படுகிற பாத்திரங்களாக அவர்கள் மாற முடியும். நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் இந்த உலகத்தில் அந்த சிறு பிள்ளைகளுக்கு வருகிற எல்லா ஆபத்துகளில் இருந்தும் ஆண்டவர் அவர்களை விலக்கி என்ன செய்வார், பாதுகாப்பார். அடுத்து இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அதாவது முதலாவது சிறு பிள்ளைகளுக்கு உயிருக்கு விரோதமாக பிசாசானவன் பல பிரச்சனைகளை கொண்டு வந்து அவர்களோடு போராடுகிறத பார்க்கிறோம். இரண்டாவதாக மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, மார்க்கு 9:21. அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயதில் மேற்கொண்டு உண்டாயிருக்கிறது. இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே ஆண்டவர்கிட்ட ஒரு தகப்பன் வந்து ஒரு மகனை கொண்டு வருகிறார். அந்த மகனை கொண்டு வந்த பொழுது அவன் முறை தள்ளி அவன் பயங்கரமாக அலக்கழிக்கப்பட்டு அவனுக்குள்ள ஒரு அசுத்த ஆவி அவனுக்கு இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அவனை வந்து அதை திடீர்னு தீயில தள்ளுவதுனா என்ன செய்யணும், தண்ணீரில் தள்ளி இவனை கொள்ளும்படியாக பல தீமைகளை அந்த பிசாசு அந்த பிள்ளைக்கு விரோதமாக போராடி கொண்டிருந்ததை பார்க்க முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து அவன் அந்த தகப்பனிடத்துல கேட்கிறாரு, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்றுன்னு சொல்லி கேட்டார். அப்படி கேட்ட பொழுது அப்போ அந்த தகப்பன் சொன்னார், சிறு வயது முதற்கொண்டே இது இவனுக்கு என்ன செஞ்சிருக்குது, உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்போ சின்ன வயசுல இருந்தே அந்த நபருக்கு வந்து அந்த தகப்பனுடைய மகனுக்கு அந்த ஆளுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு வியாதி என்ன செஞ்சிச்சு, உண்டாயிருந்தது. உண்டாகி அவர் வந்து அடிக்கடி அவங்க வியாதி என்ன செஞ்சிச்சு, அலக்கழிச்சுக்கிட்டே இருக்கிறது நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியுது. அப்போ இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது இன்றைக்கும் தேசத்துல வந்து பார்த்தீங்கன்னா அநேக சிறு குழந்தைகள் பல வியாதிகளினால என்ன செய்யறாங்க, கஷ்டப்படுகிறாங்க. பிசாசானவன் பல வியாதிகளினால அந்த சிறு பிள்ளைகளோடு கூட போராடி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கடந்த நாட்களில் கூட வட மாநிலத்தில் ஒரு மாநிலத்தில் ஒரு சிறு பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்காததுனால 3 வயது பிள்ளையை ஒவ்வொரு இடத்துக்காக அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்க. எங்கேயுமே ட்ரீட்மெண்ட் கிடைக்கல. கடைசியில் அந்த குழந்தை இறந்து போச்சு. அப்போ இப்படியான பல தீமைகள் அந்த குழந்தைகளுக்கு விரோதமாக வியாதி என்ற ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து பிசாசு போராடுகிறத பார்க்கிறோம். அப்படி போராடிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த தகப்பன் ஆண்டவர் கேட்டவுடனே அவன் சொல்றான், ஆண்டவர் நீ விசுவாசிக்க கூடுமானா எல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லி இயேசு அவன்கிட்ட சொன்னார். அப்போ ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், என் விசுவாசனை விட்டு நீங்கும்படி செய்யும் சொல்லி சொன்ன உடனே ஆண்டவர் என்ன செஞ்சார், அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். அப்போ சீஷர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே ஏன் எங்களால் இந்த துரத்து விட முடியல, அவனுக்கு சுகத்தை நாங்கள் என்ன செய்ய முடியல, கொடுக்க முடியல, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அப்போ ஆண்டவர் சொன்னார், இவ்வகையான பிசாசு இது உபவாசத்தினால ஜெபத்தினால வந்து வேறு எவ்வளத்தினால என்ன செய்யாது, புறப்பட்டு போகாதுன்னு சொன்னார். சொன்ன உடனே அவங்க சீஷர்கள் என்ன செஞ்சாங்க, புரிந்து கொண்டாங்க. அதே போல நாட்கள்லையும் நம்மளும் அதிகமாக இப்படிப்பட்ட குழந்தைகளுக்காக தேசத்தில் சிறு வயதில் இருந்த வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம அதிகமாக நம்ம என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அவர்களை தேவன் பாதுகாக்கணும். அவங்களுக்கு ஆண்டு நல்ல சுகத்தை தந்து அவர்களை சாட்சியாக நிறுத்த வேண்டும் சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். எங்கள் வீட்டில் கூட எங்கள் மகன் ஜான் வந்து படிச்சுட்டு இருக்கும் பொழுது 12ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது அவனுக்கு வந்து திடீர்னு ஒரு டைஃபாய்டு காய்ச்சல் மாதிரி வந்தது. டைஃபாய்டு காய்ச்சல் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதணும், அடுத்த வாரம் எக்ஸாம் எழுதணும், நாளைக்கு ப்ராக்டிக்கல் போகணும். இன்றைக்கி அவனுக்கு ரொம்ப ஃபீவர், ரொம்ப ஹை ஃபீவர் ஆகி அவனுக்கு எல்லாம் மருந்தெல்லாம் எல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டாங்க, டேப்லெட் கொடுத்தாங்க, எதுவுமே அவனுக்கு கேட்கல. கடைசியில் அடுத்த ஒரு வாரம் தான் இருக்குது.
அவன் எக்ஸாம் தேதி எழுத போகணும். அப்போ பார்த்தா அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அப்போ சாப்பிட்டது கூட என்ன சாப்பிட்டேன்னா அது கூட உனக்கு என்ன செய்யல, ஞாபகம் இல்லை, எல்லாமே மறந்து போயிடுச்சு. அப்போ மறந்து போன உடனே என்ன பண்ணுறது, எக்ஸாமே எழுத போக முடியாது அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மாறியாச்சு. அப்போ மாறின உடனே அவனுக்காக வேண்டி நாங்கள் என்ன செஞ்சோன்னா உபவாசம் பண்ணி ஜெபம், ஆண்டவரே இது எதனால் வந்ததுப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது அப்போ ஆண்டவர் வந்து சில காரியங்களை சொல்லி ஜெபிக்க சொன்னார். அப்போ அவனுக்காக வேண்டி நாங்கள் என்ன செஞ்சோம், குடும்பமாக உபவாசம் பண்ணி ஒரு நேரம் ஜெபிக்கும் பொழுது அன்று இரவே ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை தந்து அவனை ஆண்டவர் நைட்டே என்ன செஞ்சாரு, விடுதலை ஆகினான். அதை ஜெபித்த அன்றே அவனுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. அப்படி இந்த நாட்களில் வந்து பிசாசானவன் பிள்ளைகளுடைய படிப்புக்கு விரோதமாக, அவருடைய எதிர்காலத்துக்கு விரோதமாக, அவருடைய சுகத்துக்கு விரோதமாக அந்த நாட்டில் தேசத்தில் போராடி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம அதிகமாக என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். கடந்த நாட்கள் கூட ஒரு தாயார் வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ அந்த தாயார் சொல்லும் பொழுது சொன்னாங்க, என்னோட பேரன் 5 வயது தான் ஆகுது, ஆனால் அவன் அந்த செல்ஃபோனையே பார்த்து பார்த்து கடைசியில் அவன் என்ன கூப்பிட்டாலும் அவனுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, சரியாக சாப்பிடவும் மாட்டேங்கிறான். அடுத்து திடீர்னு என்ன செய்யறான், எதுவுமே அவனுக்கு தெரிய மாட்டேங்குது, அவன் பாட்டுக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, ஜெபிக்க சொன்னாங்க. அப்போ இப்படி பிசாசானவன் பல விதத்துல ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு வியாதியை கொண்டு வந்து பிள்ளைகளை அடிமையாக்குறத பார்க்கிறோம். ஆகவே பிள்ளைகளுக்காக அந்த நாட்களில் நம்முடைய ஜபங்கள்ல, உபவாச ஜபங்கள்ல தேசத்தில் இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளின் பாதுகாப்புக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது தேவன் இந்த தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளை பாதுகாத்து அவர்களை ஆசீர்வாதமான சந்ததிகளாக ஆண்டவர் தேசத்துக்கு மாற்றுவார். அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிப்போம். புலம்பல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். குழந்தைகளின் நாவு தாகத்தால் மேல்வாயோடே ஒட்டி கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், அவர்களுக்கு கொடுப்பார் இல்லை. போதும். இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், அவர்களுக்கு கொடுப்பார் இல்லை. அப்போ அந்த தேசத்தில் இருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு அவர்கள் வந்து உலக பிரகாரமாக இந்த அப்பம்ங்கிறது வந்து சாப்பாடு மாத்திரம் குறிக்கல, இது ஜீவ அப்பமாகிய வேத வசனத்தை குறிக்கிறது என்றால் வேத வசனம் சொல்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல நம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ பிள்ளைகளுடைய நாவு வந்து தாகத்தால் என்ன செஞ்சிருக்கிறது, மேல்வாயோடே ஒட்டி கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், அவர்களுக்கு கொடுப்பாரில்லை. இன்றைக்கு நம்முடைய தேசத்துல பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தை இல்லாததுனால பிள்ளைகள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார்கள், அழிவின் பாதையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நம்ம ஆண்டுடைய வார்த்தையை என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு சிறு பிள்ளை ரட்சிக்கப்படும் பொழுது அதனுடைய நாட்கள் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ அந்த குழந்தை மூலமாக இன்னும் நிறைய காரியங்கள் தேசத்துக்கு என்ன செய்யும், கிடைக்கும். ஆகவே நம்ம சிறு குழந்தைகளினுடைய ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்கணும். அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தை போக வேண்டும் என்று செய்யணும், ஜெபிக்கணும். இப்போ மே மாதம் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் விபிஎஸ் நடக்கும். ஆனால் இந்த நேரத்தில் இப்போ விபிஎஸ் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை என்ன செய்யுது இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் ஒவ்வொரு வருடமும் நம்முடைய சபையில் கூட விபிஎஸ் நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 200 to 250 பிள்ளைகள் வருவாங்க. அதில் ஒரு 50 பிள்ளைகள் தான் ஆண்டவரை தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. மீதி உள்ள எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் தான். அப்போ அந்த பிள்ளைகள் அந்த 7 நாட்களும் ஆண்டுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு அவர்கள் கடைசி நாட்களாக அவர்கள் வந்து சில ஜப குறிப்புகளை எழுதி கொடுப்பாங்க. அப்போ அந்த ஜப குறிப்புகளை நம்ம பார்க்கும் பொழுது அது மிகவும் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அநேக குடும்பங்களில் தகப்பன்மார் குடிகாரர்களாக இருப்பாங்க, குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கும், அடுத்து குடும்பத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் நிறைய பெற்றோர்கள் வந்து வியாதிகளர்களாக இருப்பாங்க, குடும்பத்தில் பல கஷ்டம், வறுமை. இப்படிப்பட்ட கஷ்டத்தின் மத்தியில் இந்த பிள்ளைகள் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் இந்த இடத்துல தேவனை அறிந்து கொண்டு அவர்கள் திரும்பும் பொழுது அவர்கள் அந்த பிள்ளைகள் வந்து சாப்பிட்றதுல இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கணும், ஒரு பெரிய சந்தோஷத்தோடு அவர்கள் கடந்து செல்வார்கள். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு தேசத்துல நம்முடைய தேசத்துல இருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும், ஆண்டுடைய வேத வசனத்தை அறிந்து கொள்ளணும்னு சொல்லி நம்ம அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். அப்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் உண்மையாகவே தேவனை அவர்கள் அறிந்து கொள்வார்கள், உண்மையாகவே அவர்கள் தேவனை கண்டுகொள்வார்கள். ஏன்னா ஆண்டவர் வந்து நம்ம தமிழ்நாட்டை நம்ம அதிகமாக நேசிச்சிருக்கிறார்.
அதனால தான் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை ஒருத்தரை என்ன செய்தார், நம்முடைய தேசத்துக்கு அனுப்பினார். அடுத்து நம்முடைய இந்திய தேசத்திலேயே மொழிபெயர்க்கப்பட்டது தமிழ் வேதாகமம் தான் முதலாக என்ன செய்தது, மொழிபெயர்க்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, இந்த விபிஎஸ்க்கு ஊழியங்கிறது முதலாக உருவாக்கப்பட்டதும் நம்முடைய தமிழ்நாட்டில் தான். அல்லேலூயா. அப்படி நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய தேசத்து ஜனங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிறாரு. நம்முடைய தேசத்தின் பிள்ளைகளை கத்தர் அதிகமாக நேசிக்கிறாரு. அப்போ இந்த பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் அறிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் தேசத்துக்கு ஆசீர்வாதமானவர்களாக என்ன செய்வார்கள், மாறுவார்கள். அப்படிதான் நம்ம என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் தேசத்தில் இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளுக்கும் தேவோட வார்த்தை கிடைக்க வேண்டும். ஏனென்றால் தேவோட வார்த்தை கிடைக்கும் பொழுது அவர்கள் அவங்களுடைய வசனம் என் கால்முகத்தையும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது சொல்லப்பட்டபடி அவர்கள் இருளுள்ள ஸ்தலத்தில் நடக்கும் பொழுது அந்த தேவனுடைய வசனங்கள் அவர்களை வழிநடத்தும், அவளை எல்லா தீமையிலிருந்து விலக்கி பாதுகாக்கும். ஒரு பெரிய பிரசங்கியர் தென்கொரியா தேசத்தில் டாக்டர் பால்யாங்கிச்சோ, அந்த பால்யாங்கிச்சோ தேசத்தில் இந்த முழு உலகத்தில் ஒரு பெரிய ஊழியராக வருவதற்கு ஒரு முக்கிய காரணம் யாருன்னு கேட்டால் ஒரு சிறு பிள்ளை தான். ஒரு சிறு பிள்ளை அந்த பால்யாங்கிச்சோ அவர்களுக்கு ஒரு வேதாகமத்தை கொடுத்து அங்கிள் இயேசுவை நேசிக்கிறாருன்னு சொன்னதுனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அந்த பால்யாங்கிச்சோ அவர்களை ஆண்டவர் சந்தித்து அவர்களை ரட்சித்தார். அதன் மூலமாக ஆண்டவர் இன்றைக்கு உலகத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை அவர்களை கொண்டு அந்த தென்கொரிய தேசத்தில் முழு உலகத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆகவே இந்த விலையேற பெற்ற வேத வசனத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த தேசத்தில் இருக்கிற சிறு குழந்தைகளுக்கு சென்று சொல்லும்படியாக நம்ம கருத்தாக நம்ம செபிக்கும் பொழுது இந்த உலகத்தில் அந்த வரப்போகிற சிறு பிள்ளைகள் தேசத்திற்கும் ஆசீர்வாதமானவர்களாக மாறுவார்கள். நம்ம அவர்களுக்காக கருத்தா செபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்பொழுது தேவன் தாமே கேட்ட வசனத்தின்படியே நம்ம ஒவ்வொருவரையும் சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய ஜெப ஆவியை தரும்படியாய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பாவை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் அப்பா. அந்த நாளிலேயும் ஆண்டவரை கேட்ட வசனத்தின்படியே ராஜா அப்பா சிறு பிள்ளைகள் ஆண்டவர் அப்பா அவங்களுக்கு விரோதமாக அவருடைய உயிருக்கு விரோதமாக போராடுகிற எல்லா பிசாசின் கிரியிலிருந்தும் ஆண்டவரை நீங்களாக்கி பாதுகாக்கப்பட ஒவ்வொரு நாள் அவர்களுக்காக கருத்தா ஜெபிக்க திரும்பதாங்க ஆண்டவர். அது மாத்திரமல்ல ராஜாப்பா, வியாதியோடு பலவீனத்தோடு எத்தனையோ சிறு பிள்ளைகள் சிறு வயதிலேயே ஆண்டவரே கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே தேவனுடைய சித்தம் வாழ்க்கை நிறைவேறும்படியாய் அவர்களுக்காக கருத்தாக செபிக்க திரும்பதாங்கப்பா ஆண்டவரே. எல்லா ஆண்டவரப்பா தேவ பிள்ளைகளுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரப்பா ஒரு விலையேற பெற்ற ஆண்டவர் தேவ வசனங்கள் ஆண்டவரே ஜீவ அப்பம் ஆண்டவரப்பா தேவனை கிடைக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இதற்காக நாங்கள் கருத்தாய் செபிக்க திரும்பதாங்க ஆண்டவரே. உங்களுடைய நாம மகிமைப்படட்டும். சகல துதியும் கனத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.